ஒரு பெண் புறா தண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறா கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே என் தேவனே தூக்கம் கொடு மீண்டும் அந்த வாழ்க்கை கொடு பாலைவனம் கடந்து வந்தேன் பாதங்களை ஆரவிடு. உண்மையிலே இந்த பாடல் எழுதினவங்க அந்த கடைசி வரி எழுதியிருக்காங்க பாருங்க. பாலைவனம் கடந்து வந்தேன் பாதங்களை ஆரவிடு. எத்தனை அப்பா அம்மாருக இந்த வெயில் நேரங்களில் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ. இந்த இடம் அளக்கிற வேலைன்னு வந்திருந்தோம். அம்மாடி ரொம்ப கஷ்டம். கருவலுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் செடிக்குள்ளேயும் எங்கனடா ஒரு நிழல் வரும், எந்த இடத்துல ஒரு முகம் கழுவ தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு தேடி இப்படி ஒரு கஷ்டமான நேரம். ஆமாம், இந்த இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு நிறையா அந்த அப்பா அம்மார்கள் பல அப்படியே அந்த உடம்பு வலியால் அந்த வீட்டுக்கு வருவாங்க. வர்ற நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க வீட்டிலேருந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னா வர்ற நேரத்தில் அங்கங்கே நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் டப்புன்னு அந்த பேச்சை நிட்டுட்டு ஒன்றும் நீங்கள் பெரிய விஷயமாக பேசி இருக்க போகிறதில்ல. பேச்சை விட்டுட்டு அந்த வந்தவங்களுக்கு ஒரு தண்ணியை கொடுக்க வைக்க அன்பான வார்த்தைகளால் பேசுங்க. ஆமாம், அவங்க அங்கே கோபத்தில் இவ்வளோ வேலை பார்த்துட்டு டயர்டில் வர்ற இடத்துல நீங்கள் வந்ததுமே எதையாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்த கோபங்களை ஃபுல்லாக உங்கள் மேலே காட்டிடுவாங்க. கண்டிப்பாக அப்பா எத்தனையோ இப்படி கஷ்டப்படுற அந்த அப்பா அம்மார்களுக்காக இப்போதான் நம்மளுக்கெல்லாம் அந்த அருமை தெரியுது. அப்பா ஒரு காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரும்போது அப்பா திட்டுவார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயப்படுவேன் தவிர அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்கன்னு அதெல்லாம் இப்போ நம்ம அப்பா ஸ்தானத்துலேருந்து அதெல்லாம் புரியிறாப்புல இருக்குது. கண்டிப்பாக இப்படி கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் படிக்க வைக்கிற எத்தனை அப்பா அம்மார்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க. அப்பா இல்லாத இடங்களில் அம்மா கூட அப்பா ஸ்தானத்தில் இருந்து கஷ்டப்படுற எத்தனையோ அம்மாமார்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பாவம். ஏன்னா ஆண்களே இப்படி வேலை பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு பெண்களாக இருந்து இப்படி எத்தனையோ வேலை பார்த்தாதான் சாப்பாடு நிலமையில் எத்தனையோ அம்மாமார் அவங்களுக்கெல்லாம் நல்ல தெம்பை கொடுக்கணும். கடவுளுதான் அவங்களெல்லாம் காப்பாற்றணும். கண்டிப்பாக இதுபோல் இருக்கிற அப்பா அம்மார்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே வீட்டில் இருக்கும்போது கூட தூக்கம் வரமாட்டதில்ல. இப்படி அப்படியே எங்கனடா இடம் கிடைக்கும், எங்கன கொஞ்சம் நேரம் கண்ணை அசரலாம், கால் வலிக்குது அப்படின்ற ஒரு கஷ்டமான நேரங்கள் கூட. தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.